உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் நம் பசியை நாமே தீர்க்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து அதில் ஒரு நபர் 5 கிலோ அரிசி, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ துவரம்பருப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம். அதை ஏற்று இதுவரையில் எத்தனையோ கருணை உள்ளம் கொண்ட அன்பர்கள் தங்களால் இயன்ற உதவியினை வழங்கி வந்திருக்கிறார்கள். அத்திட்டத்தின் அடிப்படையிலே இதுவரை ஒரு 20லிருந்து 25 குடும்பங்களுக்கு நாம் இந்த பொருட்களை வழங்கி வந்து கொண்டிருந்தோம். இந்த மாதம் முதல் எப்படியாவது அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று எண்ணி சுமார் 75 குடும்பங்களுக்கு தற்போது முதல் முறையாக 5 கிலோ அரிசி மட்டும் வழங்கியிருக்கிறோம். அதுபோக வெயில் காலம் என்பதால் அவர்களுக்கு தர்பூசணி பழத்தையும் ஆளுக்கு ஒரு துண்டாக போட்டு வழங்கியிருக்கிறோம். இதையே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் ஏக இறைவனின் அருளால் இது நல்ல முறையில் நடந்திருக்கிறது. இத்திட்டத்தை வகுத்து ஒரு வருடத்திற்கும் மேலாக ஆகிறது. சொற்பமான இடங்களிலே சில நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட இந்த பொருளானது இன்று இறைவனின் அருளால் 75 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொளியை இங்கே பதிவிடுவதற்கு காரணம், இத்திட்டம் மேன்மேலும் நல்ல முறையிலே வளர வேண்டும். மனிதர்களாகிய நமக்கு பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளுமே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் குடும்பச் சூழலோ பொருளாதார நிலையோ ஏதோ ஒன்று நம்மை தடுத்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டத்தில் இணைந்து ஒரு நபர் 5 கிலோ அரிசி, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு ஆகியவற்றிற்கான தொகையை நம்முடைய அறக்கட்டளையின் வங்கி கணக்கிற்கு அனுப்பலாம். அல்லது பொருளாக வாங்கி கொடுக்க நினைப்பவர் நம்முடைய அறக்கட்டளைக்கு நேராக வந்து வாங்கி கொடுக்கலாம். இப்படி நீங்கள் வழங்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்களால் ஏதோ ஒரு குடும்பம் மாதத்தில் ஒரு சில நாள் வயிறார உண்டு பசியாறுவார்கள். நீங்களும் உங்களுடைய உதவியை செய்ததாக இருக்கும். ஏனென்றால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் தனி ஒரு நபராக உதவ முடியுமா என்றால் அது கட்டாயம் முடியாது. இப்படி எல்லோரும் அன்பாக ஒன்றோடு ஒன்றிணைந்து கரம் கோர்த்து செயல்படுவோமேயானால் நம்மோடு வாழக்கூடிய சக உயிர்களான யாரும் பசியோடு வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. ஆகவே நம்முடைய உதவி என்பது பிறருக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் வாயிலாக சென்னை திருவொற்றியூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சடையங்குப்பம் என்ற பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும், சாத்தாங்காடு பகுதியிலே குப்பைமேடு ஓரம் வாழக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கும் நாம் இந்த பொருட்களை வழங்கியிருக்கிறோம். இதுபோக சென்னை திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய சுமார் 25 குடும்பங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது இன்று 5 கிலோ அரிசியுடன் துவங்கி இருக்கிறது. நாளை நாம் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை சரியான முறையிலும் வழங்க வேண்டும் என்ற சூழல் மாற வேண்டும். அப்படி நம்மால் என்ற உதவியினை கட்டாயம் மாதந்தோறும் வழங்கி கொண்டே இருந்தால்தான் நம்மோடு வாழக்கூடிய எல்லாமும் பெற்று நலமாய் வாழ முடியும். எல்லா உயிர்களும் இங்கே இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே ஏக இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. மனிதனுடைய சுயநலத்தாலும் தன்னுடைய சுய விருப்பத்தாலும் இங்கே இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எல்லோரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை மாறாக நாம் நம்முடைய எண்ணங்களை அன்பாக மாற்றினோமே என்றால் நம்மோடு வாழக்கூடிய எல்லா உயிரும் நம்மைப் போலவே இன்புற்று வாழும் என்பது நிச்சயம். ஆகவே உங்களால் இயன்ற உதவியை மாதந்தோறும் தவறாமல் நம் பசியை நாமே தீர்க்கும் திட்டத்திற்கு வழங்கி நம்மோடு வாழக்கூடிய எல்லோரும் நம்மைப் போல் நலமாகவும் வளமாகவும் இன்பத்தோடும் வாழக்கூடிய வகையை அளிப்பதே நம்முடைய கடமையாகட்டும். இறைவனை தேடாதீர்கள். இறைவன் உங்கள் அருகில் இருக்கிறான், உங்கள் கூடவே பயணிக்கிறான். அவர்களை கண்டு அவர்களை உள்ளம் களிக்குமாறு செய்வதே நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய உதவி எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுகிறது. உங்களால் இயன்றவரை என்னென்ன முடியுமோ அந்த உதவிகளை கட்டாயம் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவி ஒருவரின் உடற்பிணி, உயிர்ப்பிணி, பசிப்பிணி ஆகியவற்றை தீர்க்கிறது.
உங்களுடைய உதவி எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுகிறது. ஆகவே உங்களால் இயன்ற உதவியினை கட்டாயம் வழங்கிடுங்கள். உங்களுடைய உதவியால் எல்லோரும் நலமாய் வாழட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாம் மாறட்டும். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.